டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் ஆளுநர், பாஜகவுடைய மூத்த தலைவர். இது இந்தியாவுடைய ஒரு ராஜாங்க தோல்வியா வர்ணிக்கப்படும் தானே? we have not been able to prevail our interests. இது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும். இல்ல, அதாவது இப்ப இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நம் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் நாம் என்னென்ன விதத்தில் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா ட்ரம்போட பேச்சில் எதுலையுமே உண்மை இல்லை. உதாரணத்திற்கு அவர் ரஷ்யா ஆயில வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ற நேரத்துல அதே கண்ட்ரி யுரேனியம் முதற்கொண்டு பல பொருட்களை இன்னும் ரஷ்யால இருந்து அவங்க வாங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால அவங்க இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு அதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த காரணம் சொல்லப்படுகிறதே தவிர உண்மையான காரணம் அல்ல. அதனால இப்போ இந்தியாவுக்கு has right to pick its trade partners. அதுல எந்தவித தகவலும் இல்ல, தடையும் இல்ல. இன்னொன்னு மறுபடியும் இங்க அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் அப்படிங்கறது பாக்குறோம். அதோட ட்ரேட் பாதிக்கப்படும் போது நம்முடைய பொருளாதாரம் பல நிலைகள்ல பாதிக்கப்படும் தானே? இல்ல, அது எந்த நேரத்திலையும் ஒரு அரசாங்கம் ஒரு சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவிட் நேரத்துல பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை இல்லாத போதும் அதையும் சரி செஞ்சாங்க. நம்ம உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறோம். அதனால அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க திருப்பி ஏதோ ரஷ்யா ஆயில் வாங்கினது 2 தனியார் நிறுவனத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதுல இந்திய பொருளாதாரத்திற்கு அது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அடுத்திருக்கு. தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க. அதனால இந்த நாட்டின் பொருளாதாரம் அதுல அதிகமாக நாம் பலனடைந்திருக்கிறோம். அதனால இதுல எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ எந்த விதத்திலும் அவர்கள் தவறு இழைக்கவில்லை. ஆனா உலகத்துல இப்ப இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது என்ற காரணத்திற்காக ட்ரம்ப் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு. நாம போற நாள் நிறுத்தினேன்னு சொன்னாரு. அப்படி இல்லைன்ற பட்சத்துல இன்னைக்கு பொருளாதாரத்தை நம்ம தவறான யுக்திகளை கையாண்டிருக்கோமா அப்படிங்கிற கேள்வி. உலகம் முழுவதும் அவரே இந்தியாவுக்கு மட்டும் செஞ்சா பரவாயில்ல, உலகம் முழுவதும் அவர் இந்த தடையை வரி வேற எங்கேயுமே இருக்கிறத பார்க்கல. நம்ம இன்னைக்கு வங்கதேசமும் பாகிஸ்தானும் நம்ம விட பெட்டர் டீலை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம மேல இவ்வளவு பெரிய சுமை அப்படின்னா there are reasons to ponder இல்ல மேடம்? இல்ல, ரீசன்ஸ்னா அதாவது நீங்க ஒரு பயஸ்ட் ஆக்டிவிட்டியோட அவங்க நடக்கும் பொழுது நாம எந்த விதத்துல பொருளாதாரத்தை கையாண்டாலும் அவர் அப்படிதான் செய்வாரு. அதனால இதுல எந்த விதத்துல நீங்க சைனாக்கு ஏற்கனவே அதிகம் கொடுக்கும் பொழுது அப்புறம் இந்தியாவில இன்னைக்கு காலையில இருந்தே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 25% இருக்கு, இன்னும் 25% இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால நிச்சயமாக இந்திய பொருளாதாரத்தை இதுவரைக்கும் கையாண்ட நமது பொருளாதார அமைச்சரும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சரி, நமது பாரத பிரதமரும் சரி இதை மிக சவாலான சூழ்நிலை கையாள்வார்கள் என்பதில் எந்தவித அவநம்பிக்கையும் தேவையில்லை என்பதான் எனது கருத்து. தேங்க்யூ டாக்டர் தமிழிசை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.